ஹை டெக்கீஸ், இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மனசுல இருக்க ஒரே கேள்வி, டு ஐ கெட் ரீப்ளேஸ்ட் பை ஏஐ? நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஏஐ வந்து ஜாப் ரீப்ளேஸ் பண்ணிருக்கா அப்படி கேட்டீங்கன்னா எஸ். இட் த சேம் டைம் ஏஐனால நிறைய ஜாப் கிரியேட் ஆயிருக்குது. எஸ், மெனி ஜாப்ஸ் ஆர் இம்பாக்டட், இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் இன்னோவேட்டட் பை ஏஐ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஏஐ எந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பிட்டேட்டிவான பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் ஏஐ கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியும். என்னதான் ஏஐ வந்து வளர்ந்துட்டு இருந்தாலும் ஏஐயால பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒரு சிலது தான் கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த ஏஐக்கு ஏற்றபடி நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு அப்ஸ்கில், இன்னொரு வந்து ரீஸ்கில். ஃபைனலி ஏஐனால நம்ம வேலை போயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த தாட்டை தூக்கி போட்டு நம்மளோட ஸ்கில்ஸ் ஏஐ டூல்ல எப்படி வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஏஐ எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள ஏஐ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye from Priyadarshan and you are watching me on Brain to Code.